முதல்ல இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியம் அதிசயம் இருக்கு. அது என்னன்னு தொகுப்பின் கடைசியில சொல்றேன். இப்போ இந்த தொகுப்பை பார்ப்போம். காஞ்சி போன இட்லியை பிச்சு போட்டு சூடாக்கி கிண்டுற உப்புமா போல மீண்டும் இந்த தொகுதி மறுவரையறைய கையில எடுத்திருக்கு திமுக. கருப்பு சட்டம்னு சொல்லியாச்சு, கருப்பு சட்டைய மாட்டியாச்சு, கருப்பு கொடியை ஏத்தியாச்சு, சட்ட நகலை எரிச்சாச்சு, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு கோஷமும் போட்டாச்சு. ஆக தமிழமே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதை வச்சாது நாங்க ஜெயிக்கணும் என்கிற நிலை. போராடும் 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 வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக. ஆனா இந்த நெருக்கடியிலும் நம்ம முதல்வரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சற்றும் குறையல. மறுசீரமைப்பு மட்டும் வந்துட்டா தென் மாநிலங்களோட பவர் போயிடும், ஒரு தென்னிந்தியர் பிரதமராக ஆக முடியாம போயிடும்னு சொல்லியிருக்கார். செம தமாசு. தென்னிந்தியாவில் இருந்து ஒரு பிரதமர் உருவாகணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே இரண்டாம் தர குடிமக்களா மாற்றப்படக்கூடிய ஒரு கொடுமை, இது அனுமதிக்கலாமா? ஆமா, இதுவரைக்கும் எத்தனை தென்னிந்தியர்கள் எம்பிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பிரதமராயிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான். ஒருவர் நரசிம்மராவ், இன்னொருவர் தேவகவுடா. ரெண்டு பேரும் பிரதமரானது தகுதிக்காக இல்ல, காலத்தின் கட்டாயத்தில். 1991 ஆண்டு நடந்த தேர்தலின் போது ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறார். 244 இடத்தில் மட்டும் ஜெயிச்ச காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முயலுது. வழக்கமா நேரு குடும்பத்து ஆளை தான் பிரதமராகி இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு தொங்கு மந்திரி சபைக்கு பிரதமராக சோனியா முன் வரல. ராகுலும் அப்போதும் இப்போது போலவே ஒரு அன்மெச்சூர்டு விளையாட்டு பிள்ளை. அப்போதைய துணை ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மாவை கூட கேட்டு பார்த்தாங்க, அவரும் மாட்ட வேண்டாம் பிரதமர் பதவின்னு போயிட்டாரு. அதனால அந்த தேர்தலில் போட்டியே இடாத காங்கிரசின் அரசியலை வெறுத்து ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லி ஒதுங்கி போயிருந்த நரசிம்மராவை இழுத்து வந்து பிரதமராக்கினாங்க. தொங்கு சபை விரைவில் மங்கி விடுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க போல. ஆனா அவரோ ஜேஎம்எம் கட்சிக்கு காசெல்லாம் கொடுத்து எப்படியோ மெஜாரிட்டி காட்டி 5 வருஷம் சிரிக்காமலேயே பிரதமராயிருந்தார். இதன் ரிப்பீட் நடந்துச்சு 1999. அந்த தேர்தலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா தனிப்பெரும் கட்சிங்கிற அடிப்படையில் ஆட்சி அமைச்சது. அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரானார். வெறும் 13 நாளிலேயே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாம ஆட்சியை இழந்தார். அப்போது திமுக உட்பட காங்கிரஸ் அல்லாத 12 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து யுனைடெட் ஃப்ரண்ட் என்கிற பேர்ல காங்கிரசின் உதவியோட ஆட்சி அமைச்சது. முதலில் பிரதமராக பொறுப்பேற்க விபி சிங்கை கேட்டாங்க, அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஜோதி பாசுவை கேட்டாங்க, அவரும் வேணாம்னுட்டார். நம்ம தோணை தலைவர் கருணாநிதியை கூட கேட்டாங்க. அப்போதான் அந்த உலக பிரசித்தி பெற்ற என் உயரம் எனக்கு தெரியும் என்கிற பொன்மொழியை சொல்லி பிரதமர் பதவியை மறுத்தார் கருணாநிதி. இன்னும் யாரெல்லாம் கேட்டாங்களோ தெரியல. கடைசியா கர்நாடகா மாநிலத்தின் தேவகவுடாவை பிரதமராக்குனாங்க. அவரையாச்சும் பிரதமரா இருக்க விட்டாங்களா என்றால் இல்லை. காங்கிரசின் ஆணைக்கு இணங்கி ஒரே வருஷத்துல அந்த தென்னிந்திய பிரதமரை கவுத்துட்டு ஐக்கிய குஜரால பிரதமராக்குனாங்க. இந்த அழகில்தான் தொகுதி மறுவரையறை வந்துட்டா தென்னிந்தியர்கள் பிரதமராக முடியாம போயிடும்னு சொல்றார் நம்ம முதல்வர். சத்தியமா விஷயம் தெரிஞ்சவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்கல்ல. நீங்க சிரிச்சீங்களா? நம்ம சரித்திரத்தை பார்த்தா எப்போல்லாம் தொங்கு சபை வந்து யாருக்கும் பிரதமராகும் ஆசையும் தைரியமும் வரலையோ அப்போ மட்டும்தான் தென்னிந்தியர்கள் பிரதமராக முடியும் என்பது தெரியுது. ஓகே, தொடக்கத்துல நீங்க பார்த்த வீடியோல என்ன அதிசயம் ஆச்சரியம் கண்டுபிடிச்சிங்களா? ரைட்டு, சொல்றேன். இந்த கூட்டத்துல நடுவுல கருப்பு கொடியேந்தி நிக்கிற இவங்க பேரு செல்வி. மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களோட புதல்வி. முதல்வர் மு.க. ஸ்டாலினோட அக்கா. துணை முதல்வர் உதயநிதியோட அத்தை. இன்ப நிதியோட ஓகே 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 இப்ப இவங்களும் அரசியல்ல குதிச்சிட்டாங்கன்னு தெரியுது. குடும்பத்தில் இருந்து மேலும் ஒரு மெம்பர். வாழ்க தமிழ்நாடு, வழக குடும்ப அரசியல்.